சகோஸ் வெல்கம் டு ஸ்னேகிதி. ஸோ நாம் இன்னைக்கு என்னோட பொண்ணோட ரூமுக்கு தான் வந்திருக்கோம். இது கண்டிப்பாக அவளோட ரூம் டூர் கிடையாது, நீ கொன்னே போட்டுருவா. இது வந்து இன்னைக்கு என்ன வீடியோனா KonMari ஸ்டைல் ஆஃப் ஆர்கனைசிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹர். என்னோட கிளாசெட் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், இல்லாட்டி டீக்ளட்டரிங் ஆகட்டும், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாச்சு. அவங்களோட மெத்தட் நான் யூஸ் பண்ணி இட் ரியலி என்ன சொல்கிறது, நம்ம லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் எல்லாத்துலேயுமே அது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எஸ்பெஷலி என்னோட கிட்ஸ் ரூம் ஆர்கனைசேஷனில், அவங்களோட ட்ரெஸ் ஆர்கனைசேஷனில் டிஷர்ட்ஸு, ஸ்டாக்ஸு இது ரெண்டும் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. பிகாஸ் லாஸ்ட் இயர் வரைக்கும் எப்படின்னா நானே ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தனால இட் ஒர்க் அவுட். பிகாஸ் நீட்டாக அந்த மாதிரி நம்ம வச்சுடுவோம். பட் இப்போ வந்து இந்த ஸ்கூல் இயர்லேருந்து அவங்களுக்கு வந்து அவங்களே அவங்க துணியை வந்து வச்சிடணும், நான் மடக்கி வச்சா அவங்களே கொண்டு வந்து வச்சிடணும் அவங்க ரூமில் அப்படின்னு சொல்லி பழகிருந்தேன். ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக அதே மாதிரி இது பண்ணுறதுனால இட் டிடன்ட் ஒர்க் அவுட். சும்மா கச்சா முச்சான்னு போயிட்டு அதுக்கப்புறம் கசங்கி போயிட்டு இந்த மாதிரியே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நானே ட்ரையல் அண்ட் எரர், அப்புறம் பிரின்செட் அந்த மாதிரி நிறைய இது பண்ணி இப்போது ஐ கம் அவுட் வித் மை ஓன் திங் விச் ரியலி ஹெல்ப்ட் அண்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. அதனால தான் இந்த இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ ஹோப் திஸ் வில் ஹெல்ப். ஸோ பார்க்கலாமா? லெட்ஸ் செக் இட் அவுட். ஸோ பார்த்தீங்கன்னா சாக்ஸும் டிஷர்ட்ஸும் இப்படி தான் வந்து அவளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, ஆர்கனைஸ் பண்ணி. ஸோ சாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக நான் சும்மா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ரொம்ப ஃபேன்சியெல்லாம் வைக்கணும்னு இல்லை, ரொம்ப ஈஸி இது. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கலையாது. ஸோ எடுக்க போதும் எடுத்துக்கலாம், ஈஸியாக வைக்கிறதும் வச்சுக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து கடன் இது வந்து நான் இப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரியே கொடுத்துருவேன், ஃபோல்ட் பண்ணி. ஸோ அவள் வரப்போதே இப்படி வந்து இங்கே நீட்டாக வச்சுக்குவா. அதனால் உங்களுக்கு குலையுங்கிற அவசியம் இல்லை. இல்லாட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம மேலே வந்து வைக்கணும். இது அவங்களே ஈஸியாக பழகிக்குவாங்க இல்லையா? இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணுறதும் நான் அவளுக்கு பழகி கொடுத்துட்ருக்கேன், எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு. சரி வாங்க, நான் இந்த டிஷர்ட்ஸையும் இந்த சாக்ஸையும் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களோட டிஷர்ட்ஸ்ன்னு இல்லை, எனி டிஷர்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஈவன் நம்மளோட டிஷர்ட்ஸே கூட நம்ம நீட்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நல்லா நீங்கள் விரித்து வச்சுட்டு தென் அடியில் இந்த இதை இப்படி ஒரு ஃபோல்டு சின்னதாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இதை அப்படியே ரிவர்ஸாக திருப்பிடுங்க. ரிவர்ஸாக திருப்பினதுக்கப்புறம் ஸோ ரைட் சைடு இருக்கிறத அப்படியே இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அகெயின் லெஃப்ட் சைடு இருக்கிறத இப்படி வச்சுக்கோங்க. யூஸ்வலாக இது வச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம இப்படியே இப்படி மடக்கி வச்சுருவோம் இல்லையா? ஸோ மடக்கி வச்சா அது வந்து இப்படி இப்படி ஸ்டேக் பண்ணோம், இல்லை இப்படி வச்சா இது நிற்காது. KonMari ஸ்டைலில் வந்துட்டு இப்படி வச்சு நம்ம இப்படி வைக்க சொல்லுவாங்க. ஸோ அகெயின் இது வந்து நிற்கும், பட் ஓவர் திஸ் டைம் இப்படி இப்படி அவங்க களைஞ்சி போயிடும் இல்லையா? அப்புறம் எடுக்கிற போது இந்த மாதிரி கசங்கி போயிடும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ரோலிங். இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. ஸோ ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அடியில் ஒரு ஃபோல்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த இது இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணி வச்சுருங்க. ஸோ டடா, அவ்வளோதான். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், பந்து மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கசங்காது இது. ஸோ நீட்டாக குழந்தைங்களும் அப்படி கொண்டு வந்து இப்படி வச்சிடலாம். ஸோ அவங்க எடுக்கிறதும் இப்படி நீட்டாக எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே கசங்காது இது. ஈவன் இப்போ அவங்க ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவல் பேக்கில் கூட நீங்கள் இந்த மாதிரி டிஷர்ட்ஸை இப்படி எடுத்து இப்படி போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ராவல் ஆக போது கூட கசங்கும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி வெரி குட் மெத்தட் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுது. ஐ ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்களாம் கூட ஈஸியாக கேட்சப் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாக்ஸு. ஸோ சாக்ஸ் வந்துட்டு எப்போயுமே என்ன ஆகுனா, நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா காலையில் எழுந்திருக்க போது குழந்தைங்க ஸ்கூலுக்கு வேகமாக கிளம்ப போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு பேரை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா பேர் வந்துட்டு தான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி அவங்க வந்துட்டு பேர் மாற்றி போட்டுட்டு போவாங்க. ஸோ என்ன பண்ணுன்னா, நீங்கள் இந்த மாதிரி போடுவீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இதுதான் கன்மாரி ஸ்டைல். இப்படி வந்துட்டு நம்ம வைக்க சொல்லுவாங்க கன்மாரி ஸ்டைலில். ஸோ இது வந்துட்டு கன்மாரி ஸ்டைலில் வைக்க போது பேர் வந்துட்டு உங்களுக்கு சில சமயம் அவங்க எடுக்க போது செய்ய போது சாக்ஸ் போக போது குழஞ்சி போயிடும். அகெயின் இன்ஸ்டட் நம்ம துணி மடிக்க போதே என்ன செய்யறதுன்னா, இந்த மாதிரி இருக்குது இல்லையா எண்டில். ஸோ ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சாக்ஸோட எண்டை எடுத்து அழகாக இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஒரு ஃபோல்ட் ஆயிடுச்சா, நிற்கிதா? தென் இன்னொரு இதை எடுத்து அப்படியே இன்னொரு ஃபோல்டு. ஸோ இப்போது சப்போஸ் நீங்கள் நிறைய ஃபோல்டு வேணும்னாலும் இப்படி ஆக்கிக்கலாம், ஒரு தப்பு இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இது நீட்டாக இருக்கும். ஸோ எதுவுமே ஆகாது அவங்களுக்கு. நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ராவல் அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்படியே இதை ரோல் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணலாம். இல்லாட்டி என்ன பண்ணணுன்னா, இது ஒன்லி ஃபார் ட்ராவலிங்க்கு. குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி ஒன்று சுற்றிட்டு தென் இந்த இதை இப்படி எடுத்து கவர் பண்ணிடுங்க. ஸோ சாக்ஸ் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஸோ பேராகவே இருக்கும் சாக்ஸு. ஸோ இதுவும் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது ட்ராவலுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி சாக்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறது. ஸோ எங்கேயும் நீங்கள் வந்துட்டு பேர் அங்கேயும் இங்கேயும் குறையாது, பேக்கில் இப்படியே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போது கூட இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ரெகுலராக உங்களோட ஜிம் பேக்கில் கூட வச்சுக்கலாம். அது கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் ஐ ஷோ யூ. ஸோ சாக்ஸ் வந்துட்டு ஒரு சாக்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை திருப்பியும் அடியில் வச்சு திருப்பி இன்னொரு சாக்ஸில் வச்சு திருப்பி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. தட்ஸ் இட். டடா. ஸோ உங்களுக்கு நீட்டாக வந்துட்டு சாக்ஸையும் உங்களுக்கு டிஷர்ட்டையும் ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் திஸ் ரியலி ஹெல்ப் யூ. உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து செய்யுங்க, ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் இது. ஸோ திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. See you in next video. Until then, ta-ta, bye-bye.